எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்குமே வந்து அபியப்பா வந்து கோலம் போடுறார். இன்றைக்கி வந்து புள்ளி வச்சு அதில் வந்து ரொம்பவே அருமையாக சூப்பரான ஒரு கோலம். எத்தனை புள்ளிப்பா அந்த கோலம்? 7 புள்ளி 7 7 புள்ளி 7 வரிசையா? ஹரிசாண்டலில் 7 வெர்டிகலில் 7 அந்த மாதிரி புள்ளி வச்சுக்கணும். இப்போ தான் புள்ளி வச்சுட்டுருக்கார். புள்ளி வச்சுட்டு நம்ம வந்து போடும்போது பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கோலத்தோட மாடல் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். போடும்போது நம்ம இப்போ புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ கோலம் போடுறத நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்க்கலாம். இது வந்து 4 இழைகள் கொண்ட நெளியால் உள்ள ஒரு குழலால் போடுறோம். ரொம்ப அழகாக இருக்கும் இது. புள்ளி வச்சு போடும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் இந்த கோலம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கை எடுக்காமல் நம்ம வந்து அப்படியே ரொட்டேட்டாக வந்து பண்ணிகிட்டே வரும்போது ரொம்ப சூப்பராக வரும். ஒரு தடவை போட்டுட்டு அப்படியே திரும்பவும் அதே லைன்லேயே திருப்பி ரிட்டர்ன் வரும்போது இழைகள் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். பிரைட்டாகவும் நன்னா தெரியும். இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி அந்த கட்டத்துக்கு மேலே திரும்பவும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கமும் இதே மாதிரி போட்டுக்கலாம். 4 பக்கமும் ஒரே மாதிரி போட்டாச்சு. இப்போ ஃபுல்லாக எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அடுத்தது வந்து அடுத்த புள்ளியிலேருந்து அடுத்த நேர்கோடு வந்து இந்த மாதிரி போடணும். திரும்பவும் அதன் மேலே இந்த பக்கமும் அதே மாதிரி போட்டுக்கலாம். நம்ம புள்ளி வச்சுட்டு போடுறதுனால புள்ளியில் நமக்கு வந்து தப்பு வராமல் இருக்கும். அதே மாதிரி போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரே மாதிரியான நேர்கோடாக இருக்கும் போடுறதுக்கு. இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்குது கோலம். அடுத்தது மேலே வந்து 3 புள்ளி பாக்கி இருக்குது. இப்போ அந்த பக்கம் போட்ட மாதிரியே இந்த சைடும் அதே மாதிரி போட்டுக்கலாம். புள்ளிகள் வந்து நம்ம வைக்கும்போது நேர்புள்ளி வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். புள்ளி வந்து கோணல் மாணல் இல்லாமல் இருக்கும்போது தான் கோலமும் வந்து அந்த கோடுகள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த சைடும் அதே மாதிரி போட்டுக்கலாம். நம்ம கையை எடுக்காமல் இந்த மாதிரி இழைகள் போடும்போது தான் நமக்கு வந்து ரொம்ப ஈவனாக அந்த கோடு வந்து கொஞ்சம் கூட ஒரு பிழை இல்லாமல், பிசுக்குகள் இல்லாமல், பிசுறு இல்லாமல் நன்னா வரும். அடுத்தது உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு டைமண்ட் வரும். அதில் இப்போ போட்டுருக்காரு இந்த மாதிரி.
இப்போ இந்த பக்கத்துலேயும் அதே மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது டைமண்ட் வந்து ஃபுல்லாக 4 பக்கமும் வந்து போட்டாச்சு. இப்போ இதில் அதுக்கப்புறம் வந்து நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். இப்போது உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி இந்த கட்டத்தை வந்து ஃபுல் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ப்ளைன் கோடு தான் போடுறோம். ஏற்கனவே ஓரத்தில் போட்டிருந்தது வந்து நெளியில் போட்டிருந்தோம். இப்போ வந்து இந்த மாதிரி ப்ளைனாக உள்ளதில் போட்டுருக்கோம். இப்போ அதே மாதிரி அடுத்த கார்னர்லேயும் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒவ்வொரு ஓரங்களையும் உள்ள 4 பக்கமும் கார்னரில் வந்து இந்த மாதிரி ஃபுல் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு கிட்டக்க க்ளோஸ்அப்பில் காமிக்கிற போது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பக்கமும் அதே மாதிரி போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் ஒரே மாதிரியான கோடுகள் வந்து நம்ம இந்த மாதிரி இந்த கட்டங்களை வந்து ஃபுல் பண்ணிக்கலாம். அடுத்தது உள்ளுக்குள்ளே இருக்கிற முக்கோணம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி நம்ம இந்த முக்கோணத்துலேயும் வந்து இந்த மாதிரி கோடுகள் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி 4 பக்கமுமே நம்ம வந்து போடணும். கோலம் வந்து நமக்கு புள்ளி கரெக்டாக இருக்கிறதுனால எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போதே தெரியும். இப்போ அந்த பக்கம் அதே மாதிரி போட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போது சென்டரில் வந்து செம்மண் இட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே அந்த கட்டம் ஃபுல்லாக வந்து ஓரம் ஃபுல்லாகவே வந்து நம்ம செம்மண் இட்டுட்டு நடுவில் ஏதாவது ஒன்று ஒரு பூ மாதிரி ஒன்று போட்டுக்கலாம். இப்போ சுற்றி உள்ள இந்த கேப்லலாம் வந்து நம்ம செம்மண் இட்டுக்கலாம். சென்டரில் வந்து செம்மண் இட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பூ மாதிரி போட்டுட்டோம். ஓரங்களில் உள்ள கேப்லாம் வந்து நம்ம அந்த முக்கோணம் அதுக்கப்புறம் வந்து அந்த டைமண்ட் ஷேப்பில் உள்ள கேப்லலாம் வந்து ஃபுல்லாகவே செம்மண்ணால் ஃபுல்லாக நம்ம தடவிட்டோம் அப்படின்னா கலர் ஃபுல்லாகிடும். ஏன்னா ஓரங்கள்லாம் வந்து ஃபுல் பண்ணியிருக்கோம் இல்லையா, அவுட்லைன்லாம் வந்து மாவாலேயே வந்து கோடுகள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஃபுல் பண்ணிட்டா ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கத்துலேயுமே நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாகவே போட்டு ப்ரஷ் வச்சு நன்னா செம்மண்ணால் தடவிடலாம். ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம இதை பார்க்கலாம். இப்போ சுற்றி உள்ள இந்த கேப்லலாம் வந்து நம்ம செம்மண் இட்டுக்கலாம். சென்டரில் வந்து செம்மண் இட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பூ மாதிரி போட்டுட்டோம். ஓரங்களில் உள்ள கேப்லாம் வந்து நம்ம அந்த முக்கோணம் அதுக்கப்புறம் வந்து அந்த டைமண்ட் ஷேப்பில் உள்ள கேப்லலாம் வந்து ஃபுல்லாகவே செம்மண்ணால் ஃபுல்லாக நம்ம தடவிட்டோம் அப்படின்னா கலர் ஃபுல்லாகிடும். ஏன்னா ஓரங்கள்லாம் வந்து ஃபுல் பண்ணியிருக்கோம் இல்லையா, அவுட்லைன்லாம் வந்து மாவாலேயே வந்து கோடுகள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஃபுல் பண்ணிட்டா ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கத்துலேயுமே நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாகவே போட்டு ப்ரஷ் வச்சு நன்னா செம்மண்ணால் தடவிடலாம். ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம இதை பார்க்கலாம். இப்போ இதன் மேலேயும் வந்து நம்ம செம்மண் இட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து செம்மண் இட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். 4 பக்கமுமே நம்ம இந்த மாதிரி இட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி மேல் பக்கத்துலேயும் இட்டுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி நியூ இயர். உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த கோலம், நான் போடுற கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு நாளும் ஒரு கோலம் போட்டு காட்டுறேன். நீங்களும் அதுமாரி பார்த்து நீங்களும் போடுங்க. மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் வந்து அபியப்பா வந்து இந்த மாதிரி தொடர்ந்து கோலம் போட்டு காமிங்க, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆசையாக கேட்குறதே அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஏற்கனவே அவர் ஆல்ரெடி போடுவார். இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறது அவருக்கு இன்னும் போடணும் அப்படிங்கிறது, இன்னும் நம்ம புதுசாக கற்றுக்கணும் போடணும் அப்படிங்கிறது அவருக்கு ஆசையாக இருக்குது. ஸோ அதனால் நான் மறக்காமல் நம்ம சேனல் வந்து நம்ம வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக
சௌக்கியமா இருக்கணும். தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுகுன்னு சொல்லுவா மந்திரத்துல. அது மாரி எல்லாரும் நல்லா சௌக்கியமா ஆரோக்கியமா இருக்க வேண்டியது இந்த 2026 ஆங்கில புத்தாண்டுல சௌக்கியமா நோய் நொடி இல்லாம எல்லாரும் செல்வாக்கா நல்லா ஒரு எப்படி சொல்லணும்னா ஆரோக்கியமா இருக்கணும். முதல்ல ஆரோக்கியமா இருந்தாலே நமக்கு செல்வங்கள் கல்வி தனம் பிராப்திகள் நிறைய வந்துட்டே இருக்கும். நமக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். இப்போ நான் வந்து உங்களுக்கு அப்படியே ஃபுல் கோலத்தையும் வந்து ஒரு வியூவாக வந்து காமிச்சிடுறேன் பாருங்க. ரொம்பவே அருமையா இருக்கு. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு சுதர்சன சக்கரம் மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு. மேலேயும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து கட்டங்கள் போட்டு அதுலேயே வந்து செம்மண்ணிட்டாச்சு. எல்லா பக்கத்துலையுமே ரொம்பவே சூப்பரா அருமையா போட்டிருக்கோம் பாருங்க. ரொம்ப நல்லா போட்டிருக்காரு கோலம். பார்க்கவே அழகா இருக்கு. 7 புள்ளி 7 வரி தான் வச்சிருக்கோம். இது வந்து கொஞ்சம் புள்ளியை தள்ளி தள்ளி வச்சதுனால நமக்கு கோலம் வந்து நல்லா பெருசா இருக்கு. பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி மெத்தட்ல வந்து நீங்களும் வந்து கோலம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.